மேம் சிம்பிளாக இப்போ வந்து சுகரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணலாம்? இதுக்கு சிம்பிளாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஹோம் ரெமெடிஸ் என்ன இருக்குது? இல்லை மூலிகைகளை வைத்து இது எப்படி நம்ம சுகர் மட்டும் இல்லை, எனக்கு பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இதுவுமே சுகரோட சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த மாதிரி டயட் எடுத்து நமக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா நமக்கு பிளட் சுகர் லெவல் எந்த ரேஞ்சில் இருக்குன்றதை நம்ம உடல் பருமனாக இருக்கிறோன்னா நிச்சயமாக நமக்கு சர்க்கரை நோய் வந்து நம்மளை விட்டு போகவே போகாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சர்க்கரை நோய் தொடர்பான நிறைய கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மேம் சிம்பிளாக இப்போ வந்து சுகரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணலாம்? இதுக்கு சிம்பிளாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஹோம் ரெமெடிஸ் என்ன இருக்குது? இல்லை மூலிகைகளை வைத்து இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்? இந்த மாதிரி தான் நிறைய கேள்விகள் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, அப்படி இருக்கும்பொழுது இப்போது சுகரோட லெவல் நமக்கு அதிகமாக இருக்குது. இப்போது சுகர் மட்டும் இல்லை, எனக்கு பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இதுவுமே சுகரோட சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த மாதிரி டயட் எடுக்கணும்? இல்லைங்க எனக்கு சுகர் மட்டும்தான் இருக்குன்னா எந்த மாதிரியான டயட் அண்ட் ஹெர்ப்ஸ் வந்து நம்ம எடுக்கணுன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போது நமக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னா ஒரு 40 இயர்ஸ் அந்த ஏஜில் வருதுன்னா, நான் இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கு 30 வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா நமக்கு பிளட் சுகர் லெவல் எந்த ரேஞ்சில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதற்கேற்ற மருந்துகள், ரொம்ப சிம்பிளான உணவு முறைகள் எடுக்கணும். எப்போவுமே நமக்கு சுகர் வந்துச்சுன்னா உடனே நமக்கு வந்து பிளட் ப்ரெஷரோ இல்லை அடுத்தது கொலஸ்ட்ரால் லெவலோ இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்குன்னு கொஞ்சம் டைம், ஒரு 2 வருடங்களோ 3 வருடங்களோ அந்த டைம்குள்ளே நம்ம சுகரும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக அடுத்தடுத்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் உடல் எடை. ஸோ உடல் பருமனாக இருக்கிறோன்னா நிச்சயமாக நமக்கு சர்க்கரை நோய் வந்து நம்மளை விட்டு போகவே போகாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது உடல் எடையை வந்து நம்ம நார்மலாக மெயின்டைன் பண்ணும்பொழுது சர்க்கரையோட அளவு நமக்கு நார்மலாக இருக்க ஆரம்பிக்கும். இப்போது ஃபஸ்ட்டே நம்ம பார்க்கும்பொழுது அபவுட் 200, 300 இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து சுகர் லெவல் இருக்குது. HbA1c டெஸ்ட் பார்க்கும்பொழுது 7, 8 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து அதற்கான சிகிச்சை முறைகள், உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போது HbA1c அப்படின்னு சொல்கிறது யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா, நிச்சயமாக இப்போ வந்து நமக்கு சுகரோட லெவல் அதிகமாக இருக்குது, இல்லை ஒரு 7, 8 வருடங்களுக்கு மேலே நமக்கு வந்து பிளட் சுகர் இருக்குன்னா 3 மாதங்களுக்கு ஒரு முறை HbA1c டெஸ்ட் நம்ம எடுக்கணும். இது என்னென்னா நம்மளுடைய ஹீமோக்ளோபின் அதோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தோம்னா RBC செல்ஸ்க்கு வந்து 120 டேஸ். அப்போது 3 மாதங்களுக்கு ஒரு முறை அது நம்ம எவ்வளோ குளுக்கோஸை வந்து கேரி பண்ணிட்டு போகுதுன்றதை ஒரு ஆவரேஜாக பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான். 3 மாதங்களுக்கு ஒரு முறை அதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், சித்தா மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு ஆஃப்டர் 3 மந்த்துக்கு அப்புறம் செக் பண்ணும்போது நல்லாவே நமக்கு சுகர் லெவல் குறைஞ்சிருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை ரெகுலராக நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம்? ஈஸியாக இப்போ மெடிசன்ஸே இல்லாமல் இப்போ தாங்க எனக்கு வந்து சுகர் லெவலில் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேன், டயக்னோஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம சித்தா மெடிசின்ஸ் எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக அதை வந்து குறைச்சிக்க முடியும். இல்லை ஏற்கனவே நான் சுகருக்கான ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், சுகருக்கான மெடிசன்ஸ் நான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன்னா அவர்களுமே என்ன பண்ணலான்னா நம்ம மெடிசன்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற மெடிசன்ஸோட பேசிக்காக இதில் உணவு முறைகளில் அதிகமான இனிப்பு இருக்கக்கூடிய உணவுகளோ எண்ணெய் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோ நம்ம எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக கிழங்கு வகைகளை நம்ம வந்து நிறைய எடுக்க என்ன ஆகுனா நம்ம உடலில் அதிகமான கார்போஹைட்ரேட் சேர ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம், நம்ம மாவுச்சத்துக்கள் அதிகமாக எடுக்கும்பொழுதும் உடலில் நிறைய கார்போஹைட்ரேட் சேர ஆரம்பிச்சதுன்னா சர்க்கரையோட அளவு குறையிறதுல தாமதமாகும். இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா நமக்கு நார்ச்சத்து, ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவில் நிறைய சேர்த்துக்கணும். இதில் பேசிக்காக என்னென்னா வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த காய்கறிகள் நம்ம உணவில் சேர்க்க நம்மளுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நல்லாவே மெயின்டைன் ஆகி குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் உடல் பருமன் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ உடல் எடை எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து உடல் பருமன் அதிகமாக இருந்தோம்னா அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகள் எடுத்து கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்.
இதுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நமக்கு வந்து நல்லாவே துணை செய்யும்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், சுகர் இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றதையும் நம்ம பார்க்குறோம். இது பேசிக்காக ஒவ்வொருத்தரோட உடல் வாகு, அந்த எந்த தாதுவை வந்து பேஸ் பண்ணி சுகர் இருக்குது அதை பொறுத்து. ஸோ வாதம், பித்தம், கபம் இதை பொறுத்து பார்க்கும்போது அந்த எந்த மாதிரியான உடல் தேகம், வாதமா, பித்தமா, கபமா, இதை பொறுத்து நமக்கு உடல் எடை வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இப்போ வந்து நமக்கு வாதம் அதிகமாக இருந்து சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும்பொழுது உடல் பருமன் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. இதுவே பித்தமாக இருந்து நமக்கு சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும்போது நமக்கு உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய நோய்களும் இதனோட ஏற்படுது. அப்போது பேசிக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, அதிகமான துவர்ப்பு கசப்பு இருக்கக்கூடிய உணவுகள், மருந்துகள் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். துவர்ப்பு கசப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது பேசிக்காக நம்ம நாவல் கொட்டை சூர்ணம் தான் சுகருக்கு, பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்குன்னா நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த மாதிரி நாவல் கொட்டை சூரணம் இதை பேசிக்காக நம்ம நெல்லிக்காய் சாறு, ஆடு தீண்டாப்பாலை சாறில் பாவனை செய்து எடுக்கும்பொழுது அதுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நாவல் கொட்டை மாத்திரையாவோ இல்லை நாவல் கொட்டை பவுடராகவோ நம்ம எல்லாருமே சுகருக்கு வந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்குறோம். அதை விட என்னென்னா, நாவல் கொட்டை அதாவது நாவல் சூரணத்தை நம்ம வந்து பாவனை செய்து ஆடு தீண்டாப்பாலையில் நம்ம பாவனை செய்து அந்த இலையோட சாற்றில் பாவனை செய்யும்போது நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதில் வந்து அதிகமான கசப்பு இருக்கக்கூடியது தான் இந்த ஆடு தீண்டாப்பாலை அப்படின்னு சொல்கிறோம். இதில் பாவனை செய்து நெல்லிக்காய் சாரும் சேர்த்து நம்ம எடுக்கும்பொழுது, அது மருந்தாக எடுக்கும்பொழுது உடனடியாக நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமே, ஸோ எவ்ரி மந்த் நம்ம பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணும்போது குறைஞ்சிக்கிட்டே வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது தினமுமே என்னென்னா, ஒரு அரை ஸ்பூன் எடுத்து தண்ணீரில் கலந்து நம்ம காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது பிளட்டில் இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறையிறது தெரியும். இன்னும் ஒரு சிலருக்கு சுகர்னால் நமக்கு கால் பாதங்களில் வீக்கம் இருக்கா, இல்லை நரம்புகளில் வந்து பாதிப்பு ஏற்படுதா அப்படின்னா அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்லையும் இந்த நாவல் கொட்டை வந்து பாவனை செய்து எடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லலாம். இது தாண்டி நம்மளுடைய டெய்லி காலையில் என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் நெல்லிக்காய் சாறோ இல்லை வாரத்துக்கு 2-3 நாட்கள் அருகம்புல் சாறோ நம்ம பயன்படுத்தலாம். இரவு தூங்கும் பொழுது நம்ம கடுக்காய் பொடி இல்லைன்னா திரிஃபலா பொடியை பயன்படுத்தலாம். பொதுவாகவே சர்க்கரை நோயை குறைப்பதற்கு திரிஃபலா சூரணம் பயன்படும். இது இரவு நேரத்தில் மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தால் இந்த திரிஃபலா பொடியை இரவு நேரத்தில் மட்டும் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம உணவு முறைகள் ஃபாலோ பண்ணிவிட்டு, நான் சொன்ன இந்த 2 மெடிசன்ஸு திரிஃபலா சூர்ணமும் சரி, பாவனை செய்யப்பட்ட நாவல் கொட்டை சூர்ணமும் சரி நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். உணவு முறையில் நான் சொன்ன அதிகமான நார்ச்சத்துக்கள் இருக்கக்கூடிய காய்கறிகள் அப்படின்னு சொன்னேன். இந்த காய்கறிகள் தினமுமே ஒரு 300லேருந்து 500 கிராம்குள்ளே, அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் அந்த 24 மணி நேரம் ஒரு நாளில் வந்து 500 கிராம் அளவுக்கு காய்கறிகளை சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிடும்போது நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருந்தால் நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி நிறைய பேருக்கு இந்த கால்களில் நரம்புகளில் வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி மதப்பு இருக்கிறது, கால் பாதங்களில் எரிச்சல் இருக்குது அப்படின்னா தினமுமே பழ வகைகளில் பப்பாளி, கொய்யா இதை சேர்த்து சாப்பிட்ணும். சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அதிமதுர தைலம் இருக்குது. அதிமதுரம் வந்து நிறைய மருந்துகளில் சேர்க்குறோம். அதிமதுர தைலம் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்குது. இது வந்து நம்ம இன்டர்னலாகவும் நிறைய நோய்க்கு, அதாவது உள்ளுக்கு பிரயோகமாக நிறைய நோய்களுக்காக நம்ம இதை எடுத்துக்கிறோம். கால் பாத எரிச்சல் இருக்குது, கால் பாதங்களில் ஒரு மதப்பு இருக்குன்னா இந்த அதிமதுர தைலத்தை நம்ம கால் பாதங்களில் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு வரலாம் டெய்லி நைட் தூங்கும்பொழுது. ஸோ இந்த மாதிரி கால் பாதங்களில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெந்நீர் ஓத்திரம் கொடுக்கும்பொழுது நரம்புகள் எல்லாமே பலப்படுது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக மாதம் ஒரு முறை நம்ம வந்து பிளட் சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம மெடிசன்ஸும் எடுக்கும்போது நல்லாவே இது குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பதிவில் என்ன மெடிசன், சுகருக்கான மெடிசன்ஸ், அது வந்து எந்த டைமில் நம்ம எடுக்கணும், யார் யாரெல்லாம் எப்படி சாப்பிடணும், உணவு முறைகளை பற்றி பார்த்துருக்கோம். இதை பற்றின ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.